வணக்கம். என்ன வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே. ஜம்முனுக்கு எத்தனை மாடு மொத்தம் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 ஒண்ணுங்க. மொத்தம் 10 மாடு கொண்டு வந்தீங்க அப்படிதான். எத்தனை மாடு கொடுத்தீங்க? இப்ப எத்தனை மாடு நிக்கு? 4 பேருக்கு 6 நிக்கி. 6 மாடு நிக்கிறேன். ஆமா. நீங்க வியாபாரம் சரியில்லையோ? வியாபாரம் சுமாரா இருக்கு வியாபாரம் அப்படிதானே? ஆமா ஆமா. சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் மாடை பத்தி சொல்லுங்க. இந்த பஸ் மாடு இளங்கன்னு தான். இளங்கன்னு என்ன கண்ணுண்ணே? காலங்கன்னு தான். எல்லாமே காலங்கன்னு தான். ஒரு மாடு மட்டும் பட்டு கண்டி இருக்கு. இது எல்லாமே காலதான். கறவை எவ்வளவு வரும் அந்த மாட்டுல? இந்த கறவை ஒரு நவ்வால் தெளிவா இருக்கும்ண்ணே. நவ்வால் தெளிவா இருக்கும். ஆமா. தப்பே வராது. அடுத்த மாடு நீக்கு என்ன கண்ணு இருக்கு? இது கால எல்லாமே காலங்கன்னு. இது காலங்கண்ணா, இது காலங்கண்ணா, எல்லாமே இளந்தோலதான் காலக்கண்ணு. இது கறவை எவ்வளவு வரும்? அது ஒரு 7 லிட்டர் வரும். 7 லிட்டர். ஒரு 6 தப்பு வராது. இந்த மாடு அடுத்த மாடு ஒரு 10 லிட்டர் இருக்குண்ணே. 10 லிட்டர் 9 லிட்டர் தப்பு வராதா? 9 லிட்டர் தப்பு வராது. அடுத்த மாடு ஹச்சப் ஒரு 9 லிட்டர் வரும். 9 லிட்டர் வரும். இந்த மாடு அது ஒரு 10 லிட்டர் வரும். 9 லிட்டர் தெளிவா இருக்கும். 9 லிட்டர் தெளிவா இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. லாஸ்ட் மாடு இதான் கிடாரி கண்ணும். ஆமா. அது ஒரு 11 லிட்டர் வரும். 11 லிட்டர் 10 லிட்டர் கேரண்டியா இருக்கும் அப்படிதானே? எல்லாம் ஆவரேஜ் என்ன வேலை சொல்லுதியோ? ஆவரேஜ் 10 ரூபா நிரப்ப சொல்லுது. 10 ரூபா நிரப்ப சொல்லுது. விலை அப்படின்னா 40 ரூபா. அப்படியா? பையனை எவ்வளவு கொடுக்கலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். மந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். நம்ம எந்த வியாபாரி? நம்ம லோக்கல் வியாபாரி தான். லோக்கல் வியாபாரி. திருவிழா தான் மாடு வாங்கிக்கலாம். ஒட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா மாடு பிறகு நம்ம 33, 34, 35 ஆவரேஜ் விலையை தான் சொல்லுது. ஆவரேஜ் விலை தான் சொல்லுது அப்படிதானே? கரெக்டா நம்ம எந்த இடத்துல மாடு இருக்கு சொல்லுங்க. மாடு பாளையங்கோட்டையில இருக்குங்க. பாளையங்கோட்டை எந்த இடம்? பாளையங்கோட்டையில. வணக்கம். நல்ல சூப்பர் 2 நல்ல ஒரிஜினல் காங்கேயமா எப்படி இது? கண்ணாவரமா? கண்ணாவரம் காங்கேயம் அப்படிதானே? பல் போடுதா பல் போடாதா? பல்லாம் போடல. அது ஒரு பல்லே போடல அப்படிதானே? கண்ணுட்டி தான். என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறீங்க? இது வந்து வளர்க்கறதுக்காண்டி. ரேஸ் மாடு வளர்க்கறதுக்கு. ரேஸ் மாடு வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க? இது விலை 40,000 சொன்னாங்க. 40,000 ரெண்டு சேர்த்து சொன்னாங்க. நீங்க பசிகள் எவ்வளவு கேட்டியோ? 38,000 வாங்கிருக்கேன். 38 2 ரூபாய்க்கு மேல குறைக்க முடியல. குறைக்க முடியல. எத்தனை வருஷம் இந்த கண்ணுட்டி வச்சுக்கலாம் நம்ம கையில? நம்ம 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் அப்பாட்ல வச்சுக்கலாம். காங்க மாடு எத்தனை மாடு வந்துச்சு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஒரு 30 மாடு வந்திருக்கு. 30 மாடு வந்துச்சு. நிறைய வந்துச்சு. நாட்டு மாடு அதிகமா வந்துச்சு. நாட்டு மாடு நிறைய. அந்த விலைகள் எப்படி இருக்கு? நல்ல விலையா? நல்ல விலை இருக்கு. சரி வந்தா நல்ல மாடு வாங்கிக்கலாம். சரி. நாட்டு மாடுல எந்த போகுது? கேடிசி தான் இருக்கு போகுது. கேடிசி நகர் போகுது. ஆமா ஆமா. நீ வாங்கி கொடுத்துருக்கியோ? ஆமா. எங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆமாயா. சரிங்க நன்றி. சரி. இந்த எடுத்து விடுங்க. இது 2 தட்டி விடுங்க. அப்படி தட்டி விடுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? இளையாம்பூர்ல இருந்து வரேன். கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கண்ணு என்ன கண்ணு? கிடாரி கண்ணு. மாடு எத்தனை மாடு இருக்குண்ணே? 3,000 மாடு. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? 7 லிட்டர். 7 லிட்டர். ஒரு 6 தப்பு அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாங்க மாடு? அவங்க 35 ரூபா சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வேலை எவ்வளவு கேட்டீங்க? நாங்க 25 ரூபாய் கேட்டோம். 25,000 கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 29 முடிஞ்சிருக்கு. 29. அதுக்கு மேல குறைக்க முடியல அப்படிதானே? இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம்ண்ணே? இது நம்ம 4-5 வச்சுக்கலாம். 4-5 வச்சுக்கலாம் அப்படிதானே? இது சின்ன மாடு வாங்கிட்டு போய் நமக்கு லாபம் இருக்காதானே? இருக்கும். மேக்ஸிமம் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இது 4 மாடு. 4 மாடு. என்ன தீவனம் கொடுத்தா நல்ல பால் இருக்கு? என்ன புண்ணா கொடுத்தா நல்ல பால் இருக்கு? இது மாட்டு தீனி தான் நாங்க போடுறோம். மாட்டு தீனி தான் போடுறோம். மாட்டு தீனி தான். என்ன தீனி போடுறீங்க? கோத்ரேஜா இல்ல எடி? கோத்ரேஜ் தான். கோத்ரேஜ் நல்ல கறவை நல்லா வருது அப்படிதானே? சரி ஓகே. எந்த போது? 8 மாசம் தானே. 8 மாசம் தானே கன்ஃபார்மா இருக்கு. எத்தனை மாடு இருக்குன்னு அந்த மாடு? 2000 மாடு. இது தலையீத்து மாடு தான். இது கைப்பாலோ? ஆமா கைப்பால். இது என்ன இனம்னா இந்த மாடு? இது எருமை 2 என்ன இனம்னே? இது தொரட்டில கிராஸ். நாடு கிடையாது. நாட்டுல கிராஸ் தான் அப்படிதானே? இல்ல பால் எவ்வளவு வரும் இந்த மாட்டுலாம்? பால் 2 வேளையும் சேர்த்து ஒரு 7 லிட்டர் பால் தான் வரும். நம்ம மடியில இறங்கிட்டு போடுக்கணே. ஆமா. மாடு எத்தனை நாள் ஈனுனே? இன்னும் ஒரு 15 நாள் பிடிக்குங்க. 15 நாள் ஈனும் அப்படிதானே? இது எப்படி சொல்லுவீங்கண்ணே? இது 60 ரூபா சொல்லுங்க. இது 60 ரூபா சொல்லுங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்கண்ணே? ஃபைனல் ஒரு 55 விட்டுறலாம். 55 விட்டுறலாம். இது வரை கேள்வி இருக்குண்ணே? 50 வரை கேள்வி. 40 வரைக்கும் தான் கேள்வி. ரொம்ப கம்மியா தான் கேட்காங்க அப்படிதானே? ஆனா நல்ல எருமை என்னன்னா குடத்துல சூப்பரா இருக்கு, சாதுவா இருக்கு. இது எப்படி சொல்லுங்க கைப்பால்? 45 சொன்னிச்சுண்ணே. சரிங்கண்ணே. இப்ப 37 கேக்கு. 33 வரை கேள்வி. கூட ஒரு 2 ரூபா விட்டுரும். 35 விட்டுறலாம். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 93 8 42 57 65 2. நம்ம எந்த ஊர் வியாபாரி? குறுக்குத்தர. நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? நல்ல ஜெர்சில கிராஸான மாடு. கண்ணு என்ன கண்ணு? காலக்கண்ணா? ஆமா. காலக்கண்ணு மாடு. எத்தனாயிரத்து மாடா இருக்கு? எத்தனை பேரா மாடு? 3,000 மாடா இருக்கும். சரி கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 8 லிட்டர் சொல்லிட்டு. 8 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு வரும்? 6 லிட்டர் குறையாம வரும். 6 லிட்டர் மேல. 6 லிட்டர் கண்டிப்பா வரும் அப்படிதானே? சொன்ன விலை எவ்வளவு? சொன்ன விலை 45 ரூபா சொல்லி. 45 ரூபா சொல்லிச்சு. எவ்வளவு முடிச்சிருக்கு? 39 முடிச்சிருக்கு. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க பிரதர்? நம்ம கேரளால இருந்து. கேரளா எந்த இடம்? கேரளா பாலக்காடு. பாலக்காடுல இருந்து வாரீங்க அப்படிதானே? எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க?
மொத்தமா ஒரு 5 மாடு வாங்கினேன். மொத்தம் 5 மாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. அங்க இருந்து மாடு வாங்க காரணம் என்ன சொல்லுங்க? நல்ல மாடு கிடைக்குது. ரேட்டு பரவாயில்லையா? அங்கயோட இங்க ரேட் ரேட்டும் பரவாயில்ல. இது அங்கனா எவ்வளவு ரேட் வரும்? இந்த மாடு பண்ணி எடுக்கலாம், செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இங்க இந்த மாடு அங்க என்ன ரேட் வரும்? அது ஒரு இதுல 2000 3000 கூட வரும் அப்படிதானே? ஆமா. சரி, டிரான்ஸ்போர்ட் எப்படி போனாலும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு விட நமக்கு ஒரு டீ காசு கிடைக்கும் அப்படிதானே? இங்க இருந்து அங்க ஒரு மாடு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு வரும்? நம்ம மொத்தமா தான் கொண்டு போகுது. வண்டிக்கு வந்து 15 ரூபா வண்டி வாடகை வரும். 15000 மட்டும் வண்டி வாடகை வரும். ஓகே. அதனாலதான் 4-5 மாடு வாங்குறேன். 4-5 மாடு வாங்கிருக்கீங்க. இந்த ஃபுல்லா நீங்க தான் வாங்கிருக்கீங்க? அங்க 2 நிக்குது, ஒரு காளை மாடு ஒன்று வாங்கியிருக்கு. இந்த மாடுலாம் நீங்க தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? சரி ஓகே. வாரம் வருவீங்களா சந்தைக்கு? இல்ல இப்பதான் முதல் தடவை வந்தேன். சொல்லுங்க. நாட்டு மாட்டுல கிராஸ் அப்படிதானே? கிராஸ் 2000 இருக்குமா 3000 இருக்குமானே? ஆமா 3000 மாடு அப்படிதானே? பால் எவ்வளவு வரணும் அந்த மாட்டுல? ஏன்னா பால் ஒரு 6 லிட்டர் இருக்கணும். 6 லிட்டர் இருக்கு அப்படிதானே? 6னா ஒரு 5க்கு தப்பு வராது. 5க்கு கன்ஃபார்ம் தப்பு வராது. ஆமா. எப்படிடா சொல்றீங்க? 25000 சொல்றோம். 25000 சொல்லு. இளஞ்சன வாய்ப்பு இருக்கானே? இளஞ்சனை வாய்ப்பு இல்ல. கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. 25 சொல்லியா? ஃபைனல் எவ்வளவு விடலாம்? ஒரு 22 விட்டுருவோம். எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 19 ரூபாய் கேக்குறாங்க. 19 ரூபாய் ரொம்ப குறைச்சுதான் கேட்காங்க. ஆனா ஒரு 20 ரூபா வந்தா கூட விட்டுருவோம். 20 ரூபா வந்தாலும் கன்ஃபார்ம் விட்டுறலாம் அப்படிதானே? அந்த குழம்பு நல்லா இருக்கா? எந்த இதுவும் கிடையாது. உட்காந்து பீச்சு கூட பாத்துக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்ல கண்ணு அருமையா இருக்கா? நல்ல சாகிவால் கண்ணுக்குட்டி மாடு. எத்தனை மாடா இருக்கும்? மாடு 3 மாடு. கறவை எவ்வளவு வரும்? கறவை 5 வரும், 6 வரும். 6 லிட்டர் பால் வரும். ரொம்ப பேச்சல 6 வரும். எவ்வளவு விலை சொல்லுதியோ? 45 ரூபா சொன்னேன். 45000 சொல்லுதீங்க. 45 சொல்லுதீங்க. எதுவரை கேள்வி இருக்கியா? கேள்வி 33 வரை கேள்வி. 33 வரை கேள்வி இருக்கு. எவ்வளவு ஃபைனலா விடுவியோ? 37 வந்தா விட்டுருவாங்க. 37 வந்தா விட முடியாது. அதுக்கு கீழே விட முடியாது. நம்ம எந்த வியாபாரி? பசுமலை கிழக்க தூத்துக்குடி வியாபாரி அப்படிதானே? கண்ணுட்டி நல்ல கண்ணுட்டினே. கண்ணுட்டி சூப்பர் கண்ணுட்டி. இது எப்படி ஒரு 6 மாசம் கண்ணுட்டி இருக்காது? 6 மாசம் இல்ல, 4 மாசம் கண்ணுட்டி தான் இருக்கும்ண்ணே. மாடு எல்லாம் தோல மாடுதான். ஆமா, மாடு வீட்டுல எல்லாம் கண்ணுட்டி மனம் போல குடிச்சது. பால் நல்லா குடிச்சு வளர்ந்துருக்கு. ஒரு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்கேன். கிடாரி கண்ணு பொழுக்குனே. நல்ல மாடு ஹெச்எப் கிராஸ், கண்ணுட்டி ஹெச்எப் கிராஸ். மாடு எத்தனை மாடா இருக்கும்? மாடு 3000 மாடா இருக்கும் அப்படிதானே? சரி, கறவை எவ்வளவு இருக்கும் மாட்டுல? 5-10 லிட்டர் பால். 10 லிட்டர் பால் வரும் அப்படிதானே? ஒரு 9 தப்பு வராது. கன்ஃபார்மா இருக்கும் அப்படிதானே? மாடு இளஞ்சனுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாடு இளஞ்சனைக்கு வாய்ப்பு இல்லனே. வாய்ப்பே இல்ல அப்படிதானே? சரி. எப்படி சொல்லுதீங்க? 45 ரூபா சொன்னோம். 45 ரூபா சொல்லுங்க. எதுவரை கேள்வி இருக்கு பிரதர்? 40 ரூபா கொடுத்துடலாம். 40 எதுவரை கேள்வி இருக்கு? 40 ரூபாய் கேட்காங்க. 40 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவு வந்தா விடுவீங்க? 1000 வந்தா 41 வந்தாலும் விட்டுருவீங்க அப்படிதானே? சரி, மாடு நம்ம ஏரியா மாடு தானே? வெயில தாங்கமா கருப்பானாலே இழப்பு இருக்குமா? இழப்புலாம் இருக்கானே. இழப்புலாம் இருக்காது அப்படிதானே? சரி, ஓகே. அந்த மாடு எவ்வளவு இருக்காங்க? இந்த மாடு? அந்த மாடு 55 ரூபா சொன்னோம். 55. இது சென்னையா? அப்படி இது சென்னையில கைப்பால் தான். எவ்வளவு கறவை இருக்கும்? கறவை 6 12 லிட்டர் பால் இருக்கும் அப்படிதானே? எவ்வளவு ஃபைனலா விடலாம்? இது ஒரு 50 ரூபா உள்ளனே. எதுவரை கேள்வி இருக்கு? 48 வரை கேள்வி இருக்கு. 48 வரை கேள்வி. ஆனா மாடு நல்ல மாடுனே. மாடு எலும்பு கனமான மாடு. நீங்க கரெக்டா எந்த வியாபாரி? நீங்க? நாங்க பவர் சத்திரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சந்தைக்கு ஆளே காணல. ரைட். இன்னைக்கு ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க. கிட்டாரி கண்ணு மாடு ஹெச்எப் கிராஸா? மாடு எத்தனை மாடா இருக்கும் ஐயா? மாடு 3000 தான் இருக்கும். மாடு 3000 மாடா இருக்கும். கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 2 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர். உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? 7 தப்பு வராது நினைக்கிறேன். 7க்கு கன்ஃபார்மா தப்பு வராது. சொன்ன விலை எவ்வளவு? அவர் 45 ரூபா சொன்னாரு. 45000 சொன்னாரு. பஸ்கள் எவ்வளவு கேட்டியா? 30 ரூபாய் கேட்டேன். சண்டைக்கு வராரு. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கியோ? இப்ப 37 ரூபாய் முடிச்சிருக்கு. 37 முடிச்சிருக்கு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எந்தூர்ல இருந்து வரீங்கயா? ராமையம்பேட்டில இருந்து வரீங்க அப்படிதானே? 2 காலை கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல காயங்கால தானே? பல்லு எப்படி என்ன அதுங்கயா? அவ்வாறு பல்லு. நீங்க வியாபாரியா? நீங்க சம்சாரியா? நீங்க வியாபாரி தான். எவ்வளவு வேலை சொல்லுங்கய்யா? 1 லட்சம் சொல்லுங்க. எதுவரை கேள்வி இருக்கு? எவ்வளவு கொடுப்பீங்க ஃபைனலா? 90 ஃபைனலா விடுவீங்க? 95 கொடுக்கலாமா? 95 கொடுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இது சென மாடுங்களா இல்ல கைப்பால் மாடா? இது கைப்பால் மாடியா? கைப்பால் மாடு. மாடு எத்தனை மாடா இருக்கும்? மாடு 2000 மாடு. மாடு 2000 மாடு. மாடு கறவை எவ்வளவு வருயா? கறவை எவ்வளவு வரும்? ஒரு 4 லிட்டர் கறவை. 4 லிட்டர். ஒரு 7 லிட்டர் கன்ஃபார்மா தப்பு இருக்காது அப்படிதானே? உணவெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எவ்வளவு வேலை சொல்லுவீங்க?
40 ரூபா 40,000 வரை சொல்றீங்க. எதுவரை கேள்வி வரும்னா ஃபைனலா கொடுப்பீங்க? பயனில ஒரு 38 கொடுப்பீங்க. 38 கொடுப்பீங்க. எதுவரை கேள்வி இருக்கு? 36 37 36 37 1000 தான் நிற்கு மாடு அப்படிதானே? சந்தை இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் மாடு குறை. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை. இந்த சந்தை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையம் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை இருக்கு. கரெக்டா மேலப்பாளையம் வந்து ரவுண்டானால இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த சந்தை பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை அதிகாலையில 5 மணி மேக்சிமம் 5 மணி இந்த சந்தை ஸ்டார்ட் ஆயிரும். மினிமம் பாத்தீங்கன்னா இந்த சந்தை முடியக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 9ல இருந்து 9 மணி தான் மேக்சிமம். 9 மணில அந்த சந்தை முடிஞ்சிடும். நீங்க வந்து இந்த லோ பட்ஜெட் மாடு கண்ணுக்குட்டி மாடு கைப்பால் மாடு அதிகமா கைப்பால் மாடுகள் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து அதிக பேர் வந்து மாடு வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அங்க இங்க உள்ள மாடு 5 லிட்டர் பால் கறக்குன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா 7 லிட்டர் 8 லிட்டர் வரைக்கும் பால் கறக்க வரைக்கும் அந்த மாடை வந்து அவங்க வந்து நல்ல தீவனம் கொடுத்து அந்த மாடு இது பண்ணிடுறாங்க. அதனால நிறைய நண்பர்கள் ஃபுல்லா கேரளாக்காரங்க நம்ம வந்து மாடு வாங்கிட்டு போறாங்க. உங்களுக்கு காலை வேணா காலை வாங்கிக்கலாம், அச்சப் காலை வேணா அச்சப் காலை வாங்கிக்கலாம், ஜெர்சி காலை வாங்கிக்கலாம், காங்கேய காலை, எந்த உங்களுக்கு எப்படி என்ன விருப்பப்படி மாடு வேணுமோ அந்த மாதிரி நிறைய நாட்டு மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. மதுரை காட்டு மாடு, தென்பாண்டி குட்டை, காங்கயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாவரம், எல்லா விதமான மாடுகள் வருது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து இந்த மேலப்பாளையம் சந்தையில வாங்கிக்கலாம். சரிங்களா? அனைத்து